அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க ம். புடவையெல்லாம் கொடுத்து பட்டு புடவைலாம் அதை கட்டிக்கோ அதை போட்டுட்டு பண்ண சொல்லி ஜெயா டிவியில வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. எப்போன்னா ஒரு தீபாவளி டயத்துல ஜெயா டிவி ஆரம்பிச்ச புதுசு தீபாவளி ஸ்பெஷல் பண்ணுங்க, ஒரு 10 டேஸ்க்கு வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு சேவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அபிராமத்துல நம்ம அம்மாவுடைய வீடு இருக்கு, அங்க வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. அதுல என்ன ஆச்சுனாக்க அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க ம். புடவையெல்லாம் கொடுத்து பட்டு புடவைலாம் அதை கட்டிக்கோ அதை போட்டுட்டு பண்ண சொல்லி அவங்க புடவையெல்லாம் கொடுத்து நீங்க இது கட்டிக்கோங்க, நல்லா கிராண்டா இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டிவி ஷோக்கு வந்து அங்க என்கரேஜ் பண்ணாங்க. அங்க நடந்தது ஷூட்டிங்கு. அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்னோட எல்லா இதுவும் மாறிடுச்சு. அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ். அதாவது ம். இவ்வளோ லெட்டர்ஸ் கொண்டாந்து கொட்டினாங்க. அதில் நான் வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து அப்போல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் படிப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து எந்த லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இவங்களை பற்றி இது பாராட்டி வந்திருக்கு, அது வந்திருக்குன்னு எல்லா சேனல்லையுமே அது படிப்பாங்க. ம். ஈவன் தூர்தர்ஷனில் கூட நான் என்னோட ஷோவில் பற்றி நிறைய லெட்டர்ஸ் வரதெல்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு அப்புறமா கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் அந்த சேனலில் பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து அமாங் வித் அதர்ஸ் என்னோட வந்து எவ்ரி வீக்கே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு ரெசிபி எந்த வரும் இன்னொருத்தர் வரும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லாட் டைமுக்கு உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன மாதிரி ஹெட்டிங் வேணால் எடுங்க, எந்த ரெசிபி வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தே கேவ் ஒரு இது கொடுத்தாங்க. அப்போ தான் இந்த அறுசுவை நேரம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது.